எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஒவ்வொரு புக்கில் உள்ள நூல்வெளி மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? 8th வரையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செய்யுள் உள்ள நூல்வெளி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு செய்யுள் உள்ள நூல்வெளி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்ப்போம். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யாருன்னா நம்ம ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் பார்த்திங்கன்னா புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். வேறு என்னென்ன புது புது வடிவங்களில் அவர் கவிதை நூல்களை தந்துள்ளார்னா ஹைக்கூ, சென்ட்ரேயு, லிமரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யாருன்னா நம்ம ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறாங்க. இவர் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு தான் 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இவருடைய தமிழன்பன் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் அப்படிங்கிறாங்க. தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் என்னென்னா தமிழன்பன் கவிதைகள். இவரோட கவிதைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஹைக்கூ, சென்ட்ரேயு, லிமரேக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். இவர் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல்கள் தமிழன்பன் கவிதைகள். ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இவருடைய நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. தெரிந்து கொள்வோம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும். எதுனா எந்த நூல்னா பிங்கள நிகண்டு. இந்த நூல்னா பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும் என்பது பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணுமே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம பாரதியார். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் தினம். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் தினம். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்னா இலங்கை, சிங்கப்பூர் அப்படிங்கிறாங்க. இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும் என்பது பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணுமே பாரதியார். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் தினம். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தமிழோடு தூது. தமிழோடு தூதின் ஆசிரியர் யாரென தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி பல தூது வாயில்களை பற்றி நாம் அறிந்துள்ளோம் அப்படிங்கிறாங்க. தமிழையே தூது பொருட்களாக்கி உள்ளது எதுனா நம்ம தமிழோடு தூது அப்படிங்கிற. தமிழையே என்ன பண்ணிட்டாங்க, தூது பொருளாக்கி உள்ளது எதுனா நம்ம தமிழோடு தூது அப்படிங்கிறாங்க. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் என்ன சொல்கிறாங்கன்னா தூது அப்படிங்கிறாங்க. தூது பார்த்துக்கிட்டிங்கன்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுற நூல் எதுன்னு கேட்பாங்க. தூது அப்படிங்கிறாங்க. இது தலைவன் தலைவி மீது காதல் கொண்ட ஒருவர் மற்றொருபால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்ன முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுப்பதாக எந்த பாவால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. கலிவெண்பாவால் எழுதப்பட்டது. என்னப்பா? கலிவெண்பாவால் எழுதப்பட்டது. தூது எந்த பாவால் எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க. கலிவெண்பாவால் எழுதப்பட்டது. தமிழோடு தூதோட பாட்டுடை தலைவன் யாருன்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர். மதுரையின் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் தான் தமிழோடு தூதோட பாட்டுடை தலைவன். மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியே தூது விடுப்பதாக அமைந்துள்ளதான் தமிழோடு தூது அப்படிங்கிறாங்க. தமிழோடு தூதில் மொத்தம் எத்தனை கன்னிகள் இருக்குது அப்படின்னா 268 கன்னிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழோடு தூதுவை 1990 ஊவேசா என்ன பண்ணுறாருன்னா முதல்ல பதிப்பிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. தமிழோடு தூதின் ஆசிரியர் யாருன்னு தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அறிவை விரிவு செய். ஓகேங்களா? திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. தமிழ் கையேடு மாணவருக்கான தமிழ் என் சொக்கன் அப்படிங்கிறாங்க. தமிழ் கையேடு மாணவருக்கான தமிழ் யாருன்னா என் சொக்கன் அப்படிங்கிறாங்க. கன்னினா என்ன பார்ப்போம். 2 கண்களைப் போல
இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பொருள் அப்படிங்கிறாங்க. கன்னி என்று பொருள் அப்படிங்கிறாங்க. இரண்டு கண்களைப் போல இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். தமிழில் இரண்டு இரண்டு அடிகளை கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகைக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கன்னி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பட்டமரம் யாருன்னா தமிழொலி. ஓகேங்களா. கவிஞர் தமிழொலி என்னென்னா 1924 1924 1965 வரலையும் கவிஞர் தமிழொலியோட பீரியடு. இவர் எங்கே பிறக்கிறாரு? கவிஞர் தமிழொலினா புதுவையில் பிறக்கிறாரு. பாரதியாருடைய வழித்தோன்றல் பாரதிதாசனுடைய மாணவர் யாருன்னா கவிஞர் தமிழொலி. ஓகேங்களா. கவிஞர் தமிழொலி எழுதிய நூல்கள் நிலைப்பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் போன்ற நூல்களை எழுதியவர் யாருன்னா கவிஞர் தமிழொலி. கவிஞர் தமிழொலி 1924 65 வரலையும் புதுவையில் பிறக்கிறாரு. பாரதியாரோட வழித்தோன்றல் பாரதிதாசனுடைய மாணவர். நிலைப்பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். அடுத்து பெரிய புராணம். காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விரித்துரைப்பது எதுனா நம்ம பெரிய புராணம். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியாரின் பெருமையை ஓரடியில் கூறுவதான் சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை. சுந்தரோட திருத்தொண்ட தொகை அடியாருடைய பெருமையில் ஓரடியில் கூறுகிறது. நம்பியார் எழுதப்பட்ட திருத்தொண்ட திருவந்தாதி. ஓகேங்களா. ஒவ்வொரு பாடலிலும் அவ்வடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டுள்ளதான் பெரிய புராணம் அப்படிங்கிறாங்க. இந்த பெரிய புராணத்துக்கு என்னென்னா திருத்தொண்ட புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பெருமை காரணமாக அதை என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய புராணம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னா சேக்கிழார். பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னா சேக்கிழார். சேக்கிழார் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. சோழரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையின் முதன்மை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சேக்கிழார் அப்படிங்கிறாங்க. சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்தவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னா நம்ம சேக்கிழார். சேக்கிழார் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சேக்கிழார் எந்த மன்னன் அவையில் முதன்மை அமைச்சராக இருந்தார்னா 2ஆம் குலோத்துங்கன் அவையின் முதன்மை அமைச்சராக இருந்தார். சேக்கிழார் அவர்களை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து புறநானூறு. நீர், நிலம், நீர், காற்று. நிலம், நீர், காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறாங்க. நீர்நிலையை உருவாக்கியவர்கள் உயிரை உருவாக்குபவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. நீர்நிலையை உருவாக்கியவர்கள் உயிரை உருவாக்குபவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று தான் என்னென்னா புறநானூறு அப்படிங்கிறாங்க. பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கை பற்றியும் கூறும் நூல் என்னென்னா புறநானூறு அப்படிங்கிறாங்க. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எதுன்னு சொன்னால் புறநானூறு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். புறநானூற்றுடைய மேற்கோள் வரிகள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூரில் குடப்புல வியனார். உண்பது நாளி உடுப்பது இரண்டே புறநானூரில் நக்கீரர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூரில் கணியன் பூங்குன்றனார். சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே பொன்முடியார். உற்றொளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். வெச்சி முதலிய புறத்திணைகளுக்கு எல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதான் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவியல் திணை அப்படிங்கிறாங்க. வெச்சி முதலிய புறத்திணைக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதான் என்னென்னா பொதுவியல் திணை அப்படிங்கிறாங்க. பொருமொழி காஞ்சி அப்படின்னா என்ன? சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பதான் பொருள்மொழி காஞ்சித்துறை அப்படிங்கிறாங்க. சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பதான் என்ன சொல்கிறாங்கன்னா பொருள்மொழி காஞ்சித்துறை அப்படிங்கிறாங்க. அடுத்து சிறுபஞ்ச மூலம்.
சிறுபஞ்ச மூலம் பாருங்கள், குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி அப்படின்னா வந்து எந்த பாடல்னா நம்ம சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். ஓகேங்களா. அழகின் சிரிப்பு யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. தண்ணீர் கந்தர்வன். வாய்க்கால் மீன்கள் இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணா. அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. தண்ணீர் கந்தர்வன். வாய்க்கால் மீன்கள் இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணா. அடுத்து மணிமேகலை. புகார் நகரத்தோடு அதிக தொடர்புடையதாக திகழ்ந்த விழா எதுனா இந்திர விழா. புகார் நகரத்தோடு அதிக தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவது எதுனா வந்து மணிமேகலுடைய விழாவரை காதை அப்படிங்கிறாங்க. தொடர்நிலை செய்யுள் வரிசையில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்வது எதுனா வந்து மணிமேகலையும் சிலப்பதிகாரமும். தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்வது எதுனா மணிமேகலையும் சிலப்பதிகாரமும். மணிமேகலை வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. மணிமேகலுடைய துறவு வாழ்க்கையை கூறுவதனால இந்நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னு பெயர் அப்படிங்கிறாங்க. மணிமேகலை வந்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படிங்கிறாங்க. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எதுனா நம்ம மணிமேகலை அப்படிங்கிறாங்க. இக்காப்பியம் வந்து சொற்சுவையும் பொருள்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்தது தான் வந்து என்னென்னா மணிமேகலை அப்படிங்கிறாங்க. மணிமேகலை வந்து ஒரு பௌத்த சமய சார்புடையதான் மணிமேகலை அப்படிங்கிறாங்க. கதையின் அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி எனவும் கூறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை வந்து 30 காதைகளை கொண்டது. முதல் காதை வந்து விழாவரை காதை. முதல் காதை வந்து என்ன சொல்கிறாங்க விழாவரை காதை அப்படிங்கிறாங்க. அடுத்து மணிமேகலின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் பற்றி பார்க்க போகிறோம். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் வந்து என்னென்னா கூலவாணிகன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறாங்க. சீத்தலை சாத்தனோட இயற்பெயர் வந்து சாத்தன் அப்படிங்கிறாங்க. இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தார் என்று கூறுவர் அப்படிங்கிறாங்க. கூலவாணிகம் அப்படின்னா வந்து தானியம் செய்தவர். இக்காரணத்தினால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. நம்ம சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோடிகளும் நம்ம சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இளங்கோடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியது தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இளங்கோடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டுறாரு. அறம் அதாவது மணிமேகலை பாடல். அறம் எனப்படுவது யாதனின் கேட்பின் இதுவாவது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையருள் அல்லது கண்டது இல் என்பது மணிமேகலுடைய பாடல் வரிகள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல். அறம் எனப்படுவது யாதனின் கேட்பின் மறவாவது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையருள் அல்லது கண்டது இல் என்பது மணிமேகலுடைய பாடல் வரிகள். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி. அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் ரத்தினம். தொல்லியலை நோக்கி சங்ககாலம் ராஜன். தமிழர் சார்பு சு வித்யானந்தன். தமிழர் சார்பு யாருன்னா சு வித்யானந்தன். அடுத்து திருக்குறள் திருவள்ளுவர் பற்றி கொடுத்துருக்காங்க. உலக பண்பாட்டிற்கும் தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் வந்து திருக்குறள். இது இனம் ஜாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமுறை என்று அழைக்கப்படுற நூல் வந்து என்னென்னா திருக்குறள் அப்படிங்கிறாங்க. அதாவது திருக்குறள் வந்து முப்பால்னு சொல்கிறாங்க, பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க, பொய்யாமொழி அப்படின்னு சொல்கிறாங்க, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழ் மறை அப்படிங்கிறாங்க, முதுமொழி அப்படிங்கிறாங்க, பொருள் உரை என்று அழைக்கப்படுறது எதுனா நம்ம திருக்குறள் தான் அப்படிங்கிறாங்க. திருக்குறளுக்கு வந்து பதிமணர் வந்து உரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தருமர், மணக்குடவர், தாமதத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவங்க. இவர்களுள் பரிமேலழகர் உரையே மிகச்சிறந்தது அப்படிங்கிறாங்க. திருக்குறள் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள் அப்படிங்கிறாங்க. திருக்குறளை போற்றும் பாடலின் தொகுப்பு திருவள்ளுவர் மாலை அப்படிங்கிறாங்க.
தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் எதுனா திருக்குறள். உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களை கொண்டுள்ளது எதுனா நம்ம திருக்குறள் அப்படிங்கிறாங்க. திருவள்ளுவர் பிற அறநூல்களைப் போல அல்லாமல் பொது அரண் பேணும் திருக்குறளை இயற்றியவர் யாருன்னா நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறாங்க. திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் பாருங்கள், நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதார், பெரு நாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா எல்லாமே திருவள்ளுவர் தான் அப்படிங்கிறாங்க. நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதார், பெரு நாவலர் என்று அழைக்கப்பட்டவங்க யாருன்னா திருவள்ளுவர். திருக்குறளை பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 அப்படிங்கிறாங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவது திருக்குறள் அப்படிங்கிறாங்க. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சை மற்றும் குவளை அப்படிங்கிறாங்க. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் அப்படிங்கிறாங்க. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி அப்படிங்கிறாங்க. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் அப்படிங்கிறாங்க. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் பனை, மூங்கில் அப்படிங்கிறாங்க. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறாங்க. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் அப்படிங்கிறாங்க. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. என் சமகால தோழர்களே யாருன்னா வைரமுத்து எங்கே பிறக்கிறாங்கன்னா தேனி மாவட்டம் மெட்டூர் அப்படின்னு ஒரு ஊரில் பிறக்கிறாங்க. இவங்க பத்மபூஷன் விருதை பெற்றோர் யாருன்னா நம்ம வைரமுத்து அப்படிங்கிறாங்க. வைரமுத்து எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறையும் மாநில அரசின் விருதை 6 முறையும் பெற்றவர் யாருன்னா நம்ம வைரமுத்து அப்படிங்கிறாங்க. இவருடைய கவிதைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யாரோட கவிதைகள்னா வைரமுத்தோட கவிதைகள் அப்படிங்கிறாங்க. தேனி மாவட்டம் மெட்டூர் என்னும் ஊரில் பிறக்கிறாங்க. பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க. 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறையும் மாநில அரசோட விருதை 6 முறையும் பெற்றவர். இவருடைய கவிதைகள் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வளவனியவா வானூர்தி எதுனா புறநானூறு. எந்திர ஊர்தி ஏற்றுமீன் என்பது சீவக சிந்தாமணியில் உள்ள நாமகள் இளம்பகம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 கூற்று. வளவனியவா வானூர்தி புறநானூறு, எந்திர ஊர்தி ஏற்றுமீன் சீவக சிந்தாமணியில் நாமகள் இளம்பகம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது உயிர் வகை தொல்காப்பியம். உயிர் வகை தொல்காப்பியம் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் அப்படிங்கிறாங்க. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூலுக்கு முதல் நூலாக அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தொல்காப்பியத்தை தான் சொல்லணும். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூலுக்கு முதல் நூலாக அமைந்துள்ளது எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் 3 அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த என்னென்ன அதிகாரம்னா எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. எத்தனை இயல்கள் இருக்குன்னா 27 இயல்கள் இருக்குது. தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்கள், 27 இயல்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள், ஆக மொத்தம் 27 இயல்கள் அப்படிங்கிறாங்க. எழுத்தும் சொல்லதிகாரமும் மொழி இலக்கணங்களை விளக்குது அப்படிங்கிறாங்க. பொருளதிகாரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழிலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது எதுலனா தொல்காப்பியம் என்ற ஒரு நூலில். பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடல் கூற்றியலின் அடிப்படையில் விளக்கி இருப்பதை அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து போற்றுகின்றனர் அப்படிங்கிறாங்க. இதுதான் தொல்காப்பியம். அறிவை விரிவு செய்ய என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அக்னி சிறகுகள் ஏபிஜே அப்துல் கலாம், மின்மினி ஆஷா நடராஜன், ஏன் எதற்கு எப்படி சுஜாதா, ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அக்னி சிறகுகள் ஏபிஜே அப்துல் கலாம், மின்மினி ஆஷா நடராஜன், ஏன் அதற்கு எப்படி சுஜாதா, குடும்ப விளக்கு யாருன்னா பாரதிதாசன், குடும்ப விளக்கு யாருன்னா பாரதிதாசன். 20ஆம் நூற்றாண்டை மறுமலர்ச்சி இலக்கியங்களுடைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டு என்ன சொல்கிறாங்கன்னா மறுமலர்ச்சி இலக்கியங்களுடைய காலம் அப்படிங்கிறாங்க. குடும்ப விளக்கின் ஆசிரியர் வந்து யாருன்னா நம்ம பாரதிதாசன் அப்படிங்கிறாங்க. குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலில் பிணைந்துள்ளதை உணர்த்துவதுதான் வந்து என்னென்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிறாங்க. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக திகழும் என்பதை காட்டும் நூல் எது அப்படின்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிறாங்க. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக திகழும் என்பதை காட்டும் நூல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிறாங்க. குடும்பம் தொடங்கி உறவினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்களுக்கு கல்வி முதன்மையானது, இன்றியமையானது என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். குடும்ப விளக்கு வந்து எத்தனை பகுதிகளாக இடம்பெற்றிருக்கு பகுக்கப்பட்டுள்ளன? 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. இதில் 2ஆம் பகுதி விருந்தோம்பல் பற்றி குறிப்பிடுகிறது. குடும்ப விளக்கின் ஆசிரியர் வந்து யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் யாருன்னா வந்து நம்ம பாரதிதாசன். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் துவக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இவரது பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது 1969 கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. பட்டங்கள் ஆள்வது அடுத்து பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். ஓகேங்களா. இவர் இயற்றிய கவிதை அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் துவக்கப்பட்டுள்ளது. பிசிராந்தியர் என்னும் நாடக நூலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாகித்ய அகாடமி விருது 1969 இவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமான குறிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா நம்ம பாரதி. ரொம்ப ரொம்ப முக்கியம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா கவிமணி தேசிய விநாயகனார். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கு உருப்படல் என்பது சரிபடா என்பது பாரதிதாசன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா கவிமணி. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கு உருப்படல் என்பது சரிபடா என்பது பாரதிதாசன். சிறுபஞ்ச மூலம் யாருன்னா நம்ம காரியாசன் தான். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னா நம்ம காரியாசன் அப்படிங்கிறாங்க. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து என்ன நூல்கள் தோன்றியதுன்னா நீதி நூல்கள் தோன்றின அப்படிங்கிறாங்க. அவை 14 கீழ்கணக்கு என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளதான் என்ன சொல்கிறாங்கன்னா நீதி நூல்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அந்த நீதி நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா. அதுவும் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படிங்கிறாங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னா காரியாசான் அப்படிங்கிறாங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா 5 சிறிய வேர்கள் என்பது தான் இதோட பொருள் அப்படிங்கிறாங்க. அந்த 5 சிறிய வேர்கள் என்னன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்கள். இது என்ன சொல்கிறாங்கன்னா உடலின் நோய்களை போக்குகிறது அப்படிங்கிறாங்க. அதே போல் சிறுபஞ்ச மூலம் பாடலில் உள்ள 5 கருத்துக்களும் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாய் அமைந்துள்ளது எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறாங்க. நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டும் நூல் எது அப்படின்னா நம்ம சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறாங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னா காரியாசான் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மா காரியாசனின் மாணவர் யாருன்னா காரியாசான் அப்படிங்கிறாங்க. காரியாசனுடைய இயற்பெயர் வந்து காரி அப்படிங்கிறாங்க. ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படிங்கிறாங்க. மா காரியாசன் என்று பாயிரம் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது அப்படிங்கிறாங்க. மா காரியாசன் என்று பாயிரம் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம்ல பாருங்கள். 10 வயதுக்குள்ளே சொற்பொழிவுகளை நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார். 10 வயசு யார்? வள்ளலார். 16வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னா பாரதியார்.
15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தனது கவிதைகளை எழுதி அனுப்பி வைத்தவர் யாருன்னா விக்டர் யூகே அப்படிங்கிறாங்க. 16 வயதிலேயே தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யாருன்னா மாவீரன் அலெக்சாண்டர் அப்படிங்கிறாங்க. 17 வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யாருன்னா நம்ம கலீலியோ கலிலி அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸு. ஓகேங்களா. 10 வயசுனா வள்ளலார், 16 வயசுனா பாரதி, 15 வயசுனா விக்டர் யூகே, 16 வயசுனா நம்ம மாவீரன் அலெக்சாண்டர், 17 வயசுனா கலீலியோ கலிலி. முக்கியமான குறிப்புகள் ஓகேங்களா கொடுத்துருக்காங்க. கருப்பு மலர்கள் நா. காமராசர். கருப்பு மலர்கள் யாருன்னா நா. காமராசர். 1971 இது ஒரு கவிதை நூல். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் ஓகேங்களா. இது திரைப்படமாக வெளிவந்தது அப்படிங்கிறாங்க. கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது வந்து 1954 நோபல் பரிசு பெற்றது. ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியனுடைய சாகித்ய அகாடமி விருது. ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதை தொகுப்பு யாருன்னா அரசி ஆதி வள்ளியப்பன் அப்படிங்கிறாங்க. முதல் ஆசிரியர் கிங்கிஸ் ஜஸ்மா தாவு அப்படிங்கிறாங்க. கல்வியில் நாடகம் பிரளயம் அப்படிங்கிறாங்க. மலாலா கரும்பலகை யுத்தம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. 9th வந்து 2 வீடியோவாக நம்ம போடும். ஓகேங்களா. பெரிய லென்த்தாக போய்ட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.